கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆர்ஐஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை கண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு இல்லாட்டி உங்களுக்கு சுக வாழ்வு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சுக வாழ்வு இதுவரையும் பட்டு போன நிலைமையில இருக்குமானால் ஆண்டவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பட்டு போய் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். பிரதர், என்னுடைய திருமண வாழ்க்கை எப்ப பிரதர் துளிர்க்கும்னு கேட்குறீங்களா? பிரதர், என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கிற நேரம் வந்திருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஷபரபா லபா. ஏன் சுக வாழ்வு உனக்கு கிடைக்கலன்னு ஒரு காரியத்தை உனக்கு சொல்லுகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அப்போ அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ சுகமா இருக்க முடியாதபடி, சுக வாழ்வை அனுபவிக்க முடியாதபடி என்ன தெரியுமா அவ வாழ்க்கையில பிரச்சனையா இருந்தது? வேதனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதனையையும் தாங்க முடியல, வேதனையினால வந்த சோதனையையும் தாங்க முடியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வேதனையையும் உன் சோதனையையும் மாற பண்ணி உன் சுக வாழ்வை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஷபரபலபா ரீகா சந்தரபலபா ஷபரபலபா. உன்னுடைய சுக வாழ்வை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அதை அழிக்கும்படி, அதை பட்டு போகும்படி, அதை காஞ்சி போக பண்ணும்படி, அதை வாடி போக பண்ணின எல்லா சத்ருவனுடைய கிரியைகளையும் அழித்து கர்த்தர் சொல்றார், உன் சுக வாழ்வு தூரத்தில் அல்ல சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆவியானவர் சொல்றார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவரே, இந்த சுக வாழ்வு சீக்கிரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு துளிர்க்கும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் உடைத்து எறிந்து, திருமணமாகாமல், குழந்தை செல்வம் கிடைக்காமல், வேலை கிடைக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகவாழ்வு துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.